கைஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 1 மந்த்க்கு அப்புறம் ஸ்கூல் மறுபடியும் எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதை நினச்சாலே ஏதோ நம்ம ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் போகிற மாதிரி இருக்குது. 1 மந்த்தாக என்ன லஞ்ச் கொடுக்கணும், என்ன செய்யணும் அப்படின்றத யோசிக்காமல் ஹாப்பியாக இருந்திருப்போம். மறுபடியும் இப்போது என்ன லஞ்ச் பேக் பண்ணலாம், என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம், அதெல்லாம் யோசிக்கிற டைம் வந்துடுச்சு. நான் எப்போயாச்சும் டைம் இருக்கப்போ இந்த மாதிரி செராமிக் ஜார்லாம் வாஷ் பண்ணி வச்சுருவேன். அந்த மாதிரி நைட் கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ அப்போ எல்லாமே வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன். மார்னிங் கொஞ்சம் காஞ்சிடுச்சு, தண்ணி கொஞ்சம் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதை மட்டும் ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு கொட்டினா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நான் இந்த செராமிக் ஜார்லாம் பக்கத்தில் இருக்க லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஜார்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். செராமிக்கில் எது இருந்தாலுமே உடனே வாங்கிடுவேன். அது கொஞ்சம் பார்க்க லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஜாரில் கல் உப்பு கொட்டி வச்சுட்டு 2வது புளி தான் வச்சுருப்பேன். புளி அம்மா ஊர்லேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டோன்னா சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இந்த வரமிளகா கொட்டி வச்சுருப்பேன். வரமிளகாவும் நம்ம அடிக்கடி கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேனு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நிறைய திங்ஸ் எனக்கு செராமிக்கில் யூஸ் பண்ணணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்கும். ஆனால் எது வைக்கிறதுன்ற ஐடியாவே வராது. இன்னும் ஒரு 2-3 ஜார் வாங்கி உள்ளேயே இருக்குது. அதில் என்ன வைக்கிறது, சரி எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல். நீங்கள் எந்த மாதிரி செராமிக்கில் யூஸ் பண்ணுவீங்க, வேறு என்னென்ன ஸ்டோர் பண்ணி வச்சுப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்னொரு ஜாடியில் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கறி துணிலாம் கொஞ்சம் வெளியில் இருந்தால் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் இங்கே வீடியோஸ் பார்க்குறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கத்து ஷெல்ஃப் மாதிரி இருக்கும், அதில் தான் இது வச்சுருக்கேன். இது 2மே வச்சுருப்பேன். சால்ட்டும் அதில் கொஞ்சம் வச்சுருப்பேன். ஒரு பிளான்ட் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க அந்த ஷெல்ஃபில் அந்த விண்டோ ஷெல்ஃபில் இந்த மாதிரி இந்த துணி வச்சுருக்க ஜாடியும் அதுக்கப்புறம் வரமிளகா போட்டிருக்க ஜாடியும் வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க டைமில் அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் முடிச்சிட்டா கிச்சன் எப்பயுமே க்ளீனாக கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாகவே இருக்கும். மார்னிங் அம்மா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இயர்லியராகவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் ஒர்க்கும் இருக்குது, அதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக தெரியும். ஆனால் அதை பண்ணிவிட்டு அதை பார்க்குறப்போ சரி இப்போ தான் அது ஒரு நீட்டாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். அதனால இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் ஆர்கனைசேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுற ஒர்க்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஆனியன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே நிறையா வாங்கியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதை தனியாக வச்சுட்டு இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறத ஸ்டோர் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டா நம்ம அது முடிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சமைக்கிறதுக்கு அதிகமாக தேவைப்படுறது இந்த வெங்காயம், தக்காளி இதுதான். அதனால எப்பயுமே அதை கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. மற்றது எது நம்ம சாப்பிட்றோமோ, அதிகமாக முட்டைக்கோஸ் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி புடலங்காய், முள்ளங்கி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மாங்காய் யாருக்கெல்லாம் ரொம்பவே ஃபேவரேட். இது கொஞ்சம் மாங்காய் சீசன் நினைக்கிறேன், கிடைக்கிது. மீன் குழம்புல போட்டு வச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே காய்கறி வைக்கிறப்போ அந்த கண்டெய்னரில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கிறப்போ அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி எப்பயுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். நானே வீடியோவில் பார்த்து தான் இது பண்ணேன். ஆனால் அது ஒர்க் ஆகுது, ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். அதனால் ஃபஸ்ட்டு மல்லியில் அது மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அந்த காம்பை உடைச்சிட்டு அது மாதிரி ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதை இந்த ரேக்கில் தான் வச்சுருப்பேன். ஆனியன் வச்சுருப்பேன், அதில் பூண்டு, சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு இது எல்லாமே ஒரு ரேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் அந்த மாதிரி கீழே டிஷ்யூ பேப்பர் தக்காளியில் போடல. ஏன்னா அது ரொம்ப தண்ணி வர்ற மாதிரி இருக்குது. அதனால ரொம்பவே அந்த பேப்பரே இதாகிடுது. ஸோ அதனால் அதை டிஷ்யூ பேப்பர் போடாமல் நார்மலாக தான் வச்சுருந்தேன். தக்காளியும் வெங்காயமும் எப்பவுமே அதிகமாக தான் வாங்கிட்டு வருவாங்க. அதனால தக்காளி அதிகமாக தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா தக்காளி சட்னி நாங்கள் நார்மலாகவே அதிகமாக சாப்பிடுவோம். 5 பேர் இருக்கிறதுனால 1 கிலோ தக்காளி ஆகிடும் ஒரு சட்னி வைக்கவே. அதனால தக்காளி எப்பயுமே அதிகமாக தான் வாங்கிட்டு வருவாங்க. அடுத்து இந்த மாதிரி பச்சை மிளகாவை அதோட காம்பு கிள்ளிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ரொம்ப நாள் ஆனாலுமே அப்படியே தான் இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் உடனே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற வேலையை விட ஒரு பெரிய வேலையாக தெரிகிறதே இந்த க்ளீனிங் ஆர்கனைசேஷன் இதுதான். இந்த வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வர்றப்போ ஐயோ இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணுமே அப்படின்னு தான் தோணும். ஆனால் அது வச்சுட்டா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கவும். அதே டைம் ரொம்ப நாள் ஆனால் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு முருங்கைக்காவை இந்த மாதிரி 2 சைடு அதோட கார்னர் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாள் இருக்கும். மேக்ஸிமம் எல்லோரும் இதை தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம குக் பண்ணுறப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம அந்த டைமில் கட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை.
நான் நிறையா மூவி இதிலலாம் பார்த்துருக்கேன். இந்த காய் வாங்குறதுக்கெலாம் நிறையா டிப்ஸ் சொல்லுவாங்க. இப்போ வெண்டங்காய் இருக்குன்னா அதை வந்து கார்னரை உடச்சி பார்த்துட்டு வாங்கணும், அந்த மாதிரிலாம் அம்மா கூட சொல்லுவாங்க. ஆனியன் வாங்குறப்ப எப்பயுமே அந்த கார்னர் வந்து ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னு, அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த மாதிரிலாம் வந்து வெஜிடபிள்ஸ் பார்த்து வாங்குவீங்கன்னு டிப்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். முன்னாடிலாம் ஸ்கூல் காலேஜ் போகிறப்போ என்ன லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், என்ன இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்ருப்போம். அதுக்கப்புறம் என்ன ட்ரெஸ் போடலாம், அதுக்கு என்ன இயரிங் பேங்கிள்லாம் போடலாம் அப்படின்னு யோசிப்போம். இப்போ லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ என்ன லஞ்ச் கொடுக்கலாம், என்ன சாப்பாடு செய்யலாம், அதை தான் திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான், மேக்ஸிமம் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை தான் இருக்குது. கருவேப்பிலை தான் எனக்கு வந்து அதிகமாக தேவைப்படுறது குக்கிங்க்கு. அதனால கருவேப்பிலை நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் ஒரு பாக்ஸில் டிஷ்யூ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான், வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நாளாக ஆனாலுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்பப்போ வந்து தண்ணி இருந்தால் மட்டும் அதை ரீசெக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜ் தான் க்ளீன் பண்ணணும். எல்லாருக்குமே பெரிய ஃப்ரிட்ஜாக வாங்கணும், அப்போ தான் வீட்டில் அழகாக இருக்கும், நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியாலாம் இருக்கும். ஆனால் வந்து அதை வாங்கிட்டு அதை க்ளீன் பண்ணுறப்ப தான் பெரிய தொல்லையாகவே இருக்கும். இதுக்கு சின்ன ஃப்ரிட்ஜே வாங்கியிருக்கலாமோ, க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம். நான் முன்னாடிலாம் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவேன், ரொம்ப க்ளம்ஸாக இருந்தால், இல்லைனா அப்போ க்ளீன் பண்ணுவேன். ஆனால் இப்போ டைமே இருக்க மாட்டேது. அதனால ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணி. சரி, இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கோம், சரி ஒரே டைமில் க்ளீன் பண்ணிட்டா ஃபுல் ஒர்க்கும் முடித்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைமும் இருந்தது, அதனால க்ளீன் பண்ணலான்னு டிசைட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்க ரேக் தான் க்ளீன் பண்ணலான்னு டிசைட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க எல்லாமே எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இந்த கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கீழே இந்த கண்டெய்னர் ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கணும். எப்பயுமே வாஷ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த கிளாஸ்லாம் வந்து நார்மலாக சிங்க் ஏரியாலேயே வாஷ் பண்ணிடுவேன். நார்மலாக நம்ம விம் லிக்விட் இந்த மாதிரி போட்டே வாஷ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வந்து 3 கிளாஸ் ரேக் இருக்கும். ஆனால் அதில் வந்து ஒன்று கீழே இருக்க இந்த பெரிய ரேக் வந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சு. அதனால வந்து இன்னொரு கிளாஸ் வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு, ரொம்ப ரேக் பக்கத்தில் இருந்தால் மாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால நாங்கள் வந்து ஒன்றை ரிமூவ் பண்ணிவிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வெயிலில் வைக்கல, உள்ளே தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மேலே அந்த ரேக் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டேன். மோஸ்ட்டாக நான் வந்து கீழே இருக்கிறது மட்டும்தான் அதிகமாக க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப அங்கே தான் டஸ்ட் அதிகமாக இருக்கும். மேலே அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் ஃப்ரீசரில். அதனால் வந்து இது எப்போயாச்சும் தான் க்ளீன் பண்ணுவேன். சரி, இந்த டைம் வந்து டோட்டலாகவே பண்ணிடலாம் அப்படின்னு அதையும் வாஷ் பண்ணியிருந்தேன். இது வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக விம் லிக்விட் இல்லைனா எந்த லிக்விட் வேணாலும் எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக லெமன் இல்லைனா வினிகர் சேர்த்து க்ளீன் பண்ணால் ரொம்பவே க்ளீனாக இருக்கும். இதில் பேக்கிங் சோடா இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாச்சும் இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து வேறு டிப் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லிக்விட் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லாவே திருப்பியும் க்ளீன் பண்ணணும். அப்போ கூட கொஞ்சம் வந்து டஸ்ட் இருக்க மாதிரி இருந்ததுன்னா வேறு ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டோன்னா அந்த டஸ்ட்லாம் போயிட்டு ரொம்பவே க்ளீன் ஆகிடும். மேலே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெளியில் க்ளீன் பண்ணுறதுக்கும் சேம் அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு லிக்விட் வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ட்ரை கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டா வெளியிலையுமே ரொம்பவே க்ளீன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திறமையை காமிக்க வேண்டியது இந்த இடத்துல தான். ஏன்னா வந்து இங்கே தான் ரொம்பவே அழுக்காக இருக்கும். எவ்வளோ தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அப்போ தான் க்ளீன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் பார்த்தாலே அந்த இடத்துல அழுக்கு இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கே ஒரு டிசப்பாயிண்டடாக ஆகிடும். என்னடா இப்போ தான் க்ளீன் பண்ணோம், மறுபடியும் இதே மாதிரி ஆயிடுச்சேன்னு. அதே மெத்தட் தான். எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோன்னா நல்லா கொஞ்சம் டீப்பாக க்ளீன் பண்ணோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஃபைனலாக ஃப்ரிட்ஜை நல்லா டீப் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே ரீஆர்கனைஸ் பண்ணணும். அதனால ட்ரேலாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே எல்லாமே மாட்டிட்டேன். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து எல்ஜி பிராண்ட் தான், மற்ற எல்லாமே ஓகே. ஆனால் வந்து இந்த சைடு வந்து வாட்டர் வைக்கிறதுக்கு தான் வந்து இடமே இருக்காது. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு சைடு வந்து இந்த சாஸ் இதெல்லாம் வச்சதுக்கப்புறமா அதில் சுத்தமாக வாட்டரே வைக்க முடியாது. அதுதான் இந்த ஃப்ரிட்ஜில் ஒரு ட்ராபேக். நீங்கள் புதுசாக ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நோட்டீஸ் பண்ணி வாங்குங்க. அதில் 2 சைடு வர மாதிரி வாங்குங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃப்ரிட்ஜ்க்கு யூஸ் பண்ணியிருக்க ஷெல்ஃப் மேட் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்ததுலேருந்து க்ளீனிங் ஒர்க்கே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேணும்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே உள்ளே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா ஃப்ரிட்ஜ் பார்க்கவே ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஆனால் இதை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டம். ஆனால் நம்ம குக் பண்ணுறப்போ ஏதாச்சும் எடுத்துகிட்டு திருப்பி அதே இடத்துல வச்சுட்டோன்னா இது எப்பயுமே அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் கான்ஷியஸாக.
கீழே இருக்க ஷெல்ஃபில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இதில் இருக்க கண்டெய்னர்ஸ் அதெல்லாம் நான் ஆன்லைனில் எதுவுமே வாங்கலை, டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்மார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். நீங்களும் அங்கே போயிட்டு பாருங்கள், கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ்க்கு தேவையான ஆர்கனைசேஷன்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கீழே இருக்க கண்டெய்னரில் நான் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் தான் போட்டு வச்சுப்போம். வெஜிடபிள் மோஸ்ட்லி கீழே பாக்ஸில் வைக்க மாட்டேன், ஏன்னா ரொம்ப இடம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால நான் கவரில் போட்டு தான் வச்சுப்பேன். கீழே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே இருக்க ரேக்கையும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த கண்டெய்னரும் நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். 4 செட் 100க்கு வாங்கியிருந்தேன். நீங்கள் அங்கே போனால் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவுமே அங்கே நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இனிமேல் வர வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். நம்ம வீடியோஸ்க்கெலாம் நீங்கள் கண்டினியூஸாக உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.